வணக்கம் நண்பர்களே. பார்ட் 2ல எம்எல்ஏ அண்ட் எம்பிக்களுக்கான பணிகள் என்ன அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்திருந்தோம். அதுல ஒரு முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எம்எல்ஏ அண்ட் எம்பிக்களுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதி. அதை கொண்டு தொகுதி வளர்ச்சிக்கான பணிகளை எப்படி செய்யறாங்க அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். சோ இந்த தொகுதி மேம்பாட்டு நிதி அவசியமா அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட பார்வையில இது ஒரு தேவையில்லாத ஆணி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தொகுதி மேம்பாட்டு நிதியை பயன்படுத்தி என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சாலை வசதி, சுத்தமான குடிநீர், தெருவிளக்குகள், தொகுதியோட உட்கட்டமைப்பு, இந்த மாதிரி விஷயங்களுக்காக இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது போல மேலும் சில விஷயங்களுக்காக இந்த தொகுதி நிதியை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த தொகுதி நிதியை வச்சுதான் இந்த பணிகள்லாம் செய்யணுமா அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்கனவே இந்த பணிகளை செய்துட்டு இருக்கும் போது திரும்பவும் அதே பணியை செய்யறதுக்கு ஒரு நிதி எதுக்கு எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் ஒதுக்கணும்? சோ அந்த நிதியை நேரடியாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுத்துட்டோம்னா அந்த பணியை அவங்களே செய்திருவாங்க இல்லையா? சோ இது மறைமுகமா இன்னொரு ஆங்கிள் இருக்கு, நீங்க அதை கவனிச்சீங்கன்னா புரியும். ஒரு வார்டு மெம்பர் இந்த பணி தான் செய்யறாரு, ஒரு தலைவர், கிராமத்தோட தலைவர் இந்த பணி தான் செய்யறாரு, ஒரு ஒன்றிய கவுன்சிலர் இந்த பணி தான் செய்யறாரு, ஒரு மாவட்ட கவுன்சிலரும் இந்த பணி தான் செய்யறாரு. அதே போல பேரூராட்சி, நகராட்சி எல்லாத்துலயுமே இந்த பணிகளுக்காக தான் நிதிகள் ஒதுக்கப்படுது, இந்த பணிகள் செய்யப்பட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது திரும்ப இதே பணிக்காக எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் ஒரு நிதி எதுக்கு ஒதுக்கணும்? அதனாலதான் சொல்றேன், இது ஒரு தேவையில்லாத ஆணி. நன்றி நண்பர்களே.